வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்வைத்துள்ள சமாதான முன்மொழிவு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு விரிவாக விளக்கமளிக்கப்பட்டிருப்பதாக வெளிமாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள வெளிமாளிகை ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட், குறித்த ராஜதந்திர முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி நன்கு அறிந்துள்ளார் எனவும் இதற்கான முறையான பதில் மிக விரைவில் வெளியிடப்படும் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளை ஈரான் ஏற்கனவே சாதகமாக பரிசீலித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தவும் பாகிஸ்தான் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு நல்லெண்ண செய்கையாக அடுத்த 2 வாரங்களுக்கு ஹார்முஸ் நீரிடையே கப்பல் போக்குவரத்துக்காக திறந்துவிடுமாறும் ஈரானிய தலைவர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கையை தொடர்ந்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்க அரசியலில் வலுப்பெற்றுள்ளது. இதற்காக அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தச் சட்டத்தை பயன்படுத்துமாறு ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்தி வருவதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி ஒரு ஜனாதிபதி தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருந்தால் அந்த பொறுப்புகளை துணை ஜனாதிபதி பொறுப்பேற்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. குறிப்பாக இதன் 4வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி தனது இயலாமையை ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் துணை ஜனாதிபதியும் அமைச்சரவையின் பெரும்பான்மையினரும் இணைந்து ஜனாதிபதி தகுதியற்றவர் என அறிவிக்க முடியும். டொனால்டு டிரம்ப் இனப்படுகொலை போர்க்குற்றங்களில் ஈடுபட போவதாக அச்சுறுத்துகிறார் என்றும் அணு ஆயுத குறியீடுகளை வைத்திருப்பதற்கு அவர் மிகவும் ஆபத்தானவர் என்றும் பல ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை டொனால்டு டிரம்ப் நாட்டை 3ஆம் உலக போருக்குள் தள்ளுவதற்கு முன்னதாக மத்திய கிழக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த ஆபத்தான போரை நிறுத்த குடியரசுக் கட்சியினரும் தங்களோடு இணைய வேண்டும் என மூத்த ஜனநாயக கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர். ஜனாதிபதியின் தற்போதைய செயல்பாடுகள் மனநிலை புரள்ந்தவை என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். அமெரிக்க பிரதிகள் சபை தற்போது விடுமுறையில் உள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியே மீண்டும் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை முடக்கியுள்ள ஈரான் தற்போது செங்கடலை ஏடன் வளைகுடாவுடன் இணைக்கும் பாப்பல் மண்டேப் நீர்வழி பாதையையும் அதன் நட்பு நாடுகள் மூலம் முடக்கக்கூடும் என எச்சரித்துள்ளது. இது சர்வதேச எரிசக்தி மற்றும் வர்த்தக விநியோக சங்கிலியில் மீள முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனியின் உயர்மட்ட ஆலோசகரும் மூத்த ராஜதந்திரியுமான அலி அக்பர் வேலாயுதி இந்த அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: அமெரிக்காவின் வெள்ளி மாளிகை தனது முட்டாள்தனமான தவறுகளை மீண்டும் செய்ய துணிந்தால் ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலம் உலகளாவிய எரிசக்தி மற்றும் வர்த்தக ஓட்டத்தை சீர்குலைக்க முடியும் என்பதை விரைவில் உணர்ந்து கொள்ளும். எமது எதிர்ப்பு முன்னணியின் தலைமை பாப்பல் மேண்டு பாதையை ஹார்முஸ் நீரிணையைப் போலவே கையாளும். புதன்கிழமைக்குள் ஹார்முஸ் நீரிணையை திறக்க தவறினால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீண்டும் பாலங்கள் மீது குண்டு வீசப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த காலக்கெடுவுக்கு பதிலடியாகவே ஈரானின் இந்த மிரட்டல் பார்க்கப்படுகிறது. தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தவிர மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே ஹார்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக ஈரான் கூறி வரும் நிலையில் டாப்பல் மண்டேப் முடக்கப்பட்டால் சர்வதேச கடல்வழி வர்த்தகம் முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஏற்கனவே முடங்கியுள்ள நிலையில் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்துக்கு இந்த பாதையை எஞ்சியிருக்கும் ஒரே பிரதான வழியாக உள்ளது. இது எரிபொருள் விலை மற்றும் சரக்கு கட்டணங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். ஏற்கனவே உலக நாடுகள் எரிபொருள் நெருக்கடியால் தவித்து வரும் சூழலில் ஈரானின் இந்த புதிய எச்சரிக்கை சர்வதேச சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் முழு நாகரிகத்தையும் அழிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள அச்சுறுத்தலை அவரது முன்னாள் தீவிர ஆதரவாளரான மார்ஜோரி டெய்லர் கிரீன் கடுமையாக கண்டித்துள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவித்துள்ளன. முன்னர் டிரம்பின் மிக நெருங்கிய ஆதரவாளராக இருந்த அவர் தற்போது டிரம்பின் இந்த நிலைப்பாட்டை தீமை என வர்ணித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா மீது ஒரு குண்டு கூட விழவில்லை. அப்படி இருக்கையில் ஒரு முழு நாகரிகத்தையே உம்மால் அழிக்க முடியாது. இது ஒரு தீய செயல் மற்றும் பைத்தியகாரத்தனம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்பை பதவியிலிருந்து நீக்குவதற்காக அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தச் சட்டத்தை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டிரம்பின் இந்த ஆக்ரோஷமான போக்கு நாட்டுக்கு ஆபத்தானது என்பதை அவர் இதன் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அதேவேளை ஈரானின் பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகளை அழிப்பதாக ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல்கள் யுத்த குற்றங்களுக்கு சமமானது என ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். ஈரானுக்கு எதிரான போர் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவிற்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான உள்நாட்டு அழுத்தம் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மற்றும் மக்கள் குடியிருப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் பக்தாத் வான்பரப்புக்குள் ஊடுருவ முயன்ற 3 ஆளில்லா வானூர்திகள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. இவை அனைத்தும் ரைக்ரிஸ் ஆற்றில் விழுந்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். பக்தாத் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள அமெரிக்காவின் கேம்ப் விக்டரி ராணுவ தளத்தை இலக்கு வைத்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இந்த ஏவுகணைகள் தளங்களுக்குள் வீழ்ந்து வெடித்ததில் சில இடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. சேத விவரங்கள் குறித்த மேலதிக தாக்குதல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஈராக்கில் அதிகரித்து வரும் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவு வரும் போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. இந்தியாவில் பெங்களூரில் இருந்து வானூர்தி மூலம் கொண்டுவரப்பட்டு தானமாக பெறப்பட்ட நுரையீரல்களை செகந்திராபாத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு மிக குறுகிய காலத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக ஹைதராபாத் காவல்துறை ஒரு விசேட போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. பெங்களூரில் உள்ள ஒருவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட நுரையீரல்கள் நேற்று மதியம் 2:20 மணியளவில் ஹைதராபாத் ஷம்ஷாபாத் சர்வதேச வானூர்தி நிலையத்தை வந்தடைந்தன. அங்கிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த உறுப்புகளை கொண்டு வருவது பெரும் சவாலாக இருந்தது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியமானது என்பதால் ஹைதராபாத் மற்றும் சைபராபாத் காவல்துறை பிரிவுகளை ஒன்றிணைந்து செயல்பட்டன. விமான நிலையத்திலிருந்து மருத்துவமனை வரையிலான 35 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசலற்ற பசுமை வழித்தடத்தை அதிகாரிகள் உருவாக்கினர். பொதுவாக 1 மணி நேரத்துக்கு மேலாகும் இந்த தூரத்தை காவல்துறை மற்றும் மருத்துவ குழுவினர் வரும் 27 நிமிடங்களுக்குள் கடந்து மருத்துவமனையை அடைந்தனர். இந்த அவசர பணியின் போது பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் வழித்தடத்தை விட்டு விலகியிருக்குமாறும் காவல்துறை விடுத்த வேண்டுகோள் ஏற்று மக்கள் பெரும் ஒத்துழைப்பை வழங்கியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நுரையீரல் போன்ற உறுப்புகளை தானமாக பெற்ற பிறகு அவை 4 முதல் 6 மணித்தியாலங்களுக்குள் அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட வேண்டும். காலதாமதம் ஏற்பட்டால் உறுப்பின் செயல்திறன் பாதிக்கப்படும் என்பதால் இத்தகைய பசுமை வழித்தடங்கள் நோயாளிகளின் உயிரை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கொழும்பு பதுளை பிரதான வீதியின் புவஹவெல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் எரிபொருள் தாங்கி ஊர்தியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து மக்கள் எரிபொருளை சேகரிக்க முண்டியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த எரிபொருள் தாங்கி ஊர்தியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஊர்தியில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாகவே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான ஊர்தியில் சுமார் 33,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஊர்தி வேதியில் கவிழ்ந்ததை அடுத்து அதிலிருந்து பெருமளவான எரிபொருள் வீதியெங்கும் பரவியோடியது. விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த பிரதேசவாசிகள் கொள்கலன்கள் மற்றும் வாளிகளுடன் வந்து வீதியில் வழிந்தோடிய எரிபொருளை சேகரிப்பதில் ஈடுபட்டதை காண முடிந்தது. குறித்த பகுதியில் தீப்பரவல் ஏதேனும் ஏற்படாமல் தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போது அந்த வீதியுடான போக்குவரத்து நடவடிக்கைகள் சீர் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.